குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் கிரிதரலால்னு பேர். இவர் பிருந்தாவன க்ஷேத்திரத்தில் வசித்தார். கிருஷ்ணனுடைய பக்தர். ஆடுவார், பாடுவார். கிருஷ்ணனை பற்றி பாட ஆரம்பித்தாச்சுன்னா தன்னை மறந்துடுவார். அந்த அளவுக்கு உருக்கமாக இருக்கும் இவருடைய பாடல்கள். ஒரு நாளைக்கு இவர் கோவிலில் இருக்கிற போது அன்றைக்கி வந்திருக்கிற சில பக்தர்கள் கிருஷ்ணன் மேலே சில பாடல்களை பாடச் சொன்னாங்க. இவர் இன்னைக்கு தம்புரா கொண்டு வரல, கால் சலங்கை கொண்டு வரல. கிருஷ்ண பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். அடுத்த கணம் அந்த அதிசயம் என்ன? கோவிலில் இருக்கிற மணிகள் தானாக அடிக்கின்றன. ஒரு கோவிலில் மணிகள்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம யாரானு அடிக்கணும், அதை கையால் அசைக்கணும், இல்லை கயிறு இருக்கும், அந்த கயிறை பிடிச்சி நம்ம இழுக்கணும். மணிகள்லாம் தானாக அடிக்கிறது. அங்கே இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். அடுத்த கணம் என்ன நடக்கப் போகிறது, என்னது விந்தையாக இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிற போது திடீரென இடி மின்னல். எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான். அடுத்த கணம் இந்த கோவிலுக்குள்ள பிருந்தாவன க்ஷேத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்தரத்தில் ஒரு தம்புராவானது வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஜோடி கால் சலங்கை வந்து கொண்டிருக்கிறது. பீதாம்பரம் வந்து கொண்டிருக்கிறது. கழுத்தில் அணியக்கூடிய மலர் மாலை வந்து கொண்டிருக்கிறது. சப்பலா கட்டை வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் யாரானு ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாலாவது ஓகே, கையில் எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல, கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம். இதெல்லாம் தானாக வருது. அதாவது இந்த பக்தர்கள் தன்னை பாடச் சொன்னார்கள், ஆடச் சொன்னார்கள். எங்கிட்ட வாத்தியம் இல்லையே, எங்கிட்ட கால் சலங்கை இல்லையேன்னு கிருஷ்ண பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே தனது பக்தனுடைய உண்மையான கோரிக்கையை இறைவன் கைவிட மாட்டான்னு சொன்னேன் இல்லையா, எல்லாமே கொடுத்துட்டார். எல்லாம் வருது. இவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். யார்? கிரிதரலால். சட்டுன்னு அந்த பீதாம்பரத்தை எடுத்துக்கிறார். பீதாம்பரது ஒரு ஆடை. அந்த பீதாம்பரத்தை மேலே போட்டுக்கிறார். அடுத்து அந்த மாலை, மலர் மாலை, அதை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறார். அந்த இடத்துல வருது, அப்படியே அவரை நோக்கி வருது. அப்படியே பிடிக்கிற, காத்தில் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறார். பிடிச்சி கழுத்தில் போடுறார். கால் சலங்கை வருது, வாங்கி காலில் கட்டுறார். அந்த தம்புரா கையில் வச்சுக்கிறார். அடுத்து சப்பலா கட்டை கையில் வச்சுக்கிறார். இந்த காட்சிகளை இந்த கிருஷ்ண பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அத்தனை பேருக்குமே கண்களில் ஜலம் கொட்டுகிறது. நம்ம ஆசையோடு கேட்டோம் இவரை பாட சொல்லி. இவற்ற வாத்தியம் இல்லைன்னு சொன்னார். கிருஷ்ண பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். நான் வீட்டுக்கு போய் வரத்துக்குள்ள டைம் ஆகும், இவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கார். ஆனால் கிருஷ்ண பகவான் சற்றும் தாமதியாமல் இவருக்கு எல்லாம் கொடுத்துட்டாரேன்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அடுத்த கணம் தன்னை மறந்து பாடத் துவங்குகிறார். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, முத்துசாமி தீட்சிதருக்கு, சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவரான முத்துசாமி தீட்சிதருக்கு காசியில் கங்கை நதியில் சரஸ்வதி தேவி ஆகப்பட்டவள் ஒரு வீணை கொடுத்தா. இந்த வீணையை வச்சுட்டு தான் கடைசி வரைக்கும் கச்சேரி பண்ணினர், கீர்த்தனைகள் இயற்றினர். அந்த வீணையை மனுஷங்க யாரும் செய்யலை. முத்துசாமி தீட்சிதர் வைத்திருந்த வீணையை மனுஷங்க பண்ணலை, சாட்சாத் சரஸ்வதி தேவியை கொண்டு வந்து கொடுக்குறார். அதுபோல் இங்கே பாருங்கள், இந்த உண்மையான பக்தரான கிரிதரலாலுக்கு கிருஷ்ண பகவான் என்ன பண்ணுறார்? நீ வீட்டுக்கு போகாத, போக முடியலேன்னு வருத்தப்படுறியே, நீ பாடணுமே, உன்னோட பாடலை நானும் கேட்கணுமே, இங்கே ஆசையாக வந்திருக்கிற உன்னோட பக்தர்களும் இந்த பாடல்களை கேட்கணுமே, நீ கவலைப்படாத, நானே எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கொடுத்து அவரை பாடச் சொல்கிறார். கிரிதரலால் பாட ஆரம்பிக்கிறார். அவரது பாடல்களை கேட்டு அந்த கிருஷ்ண பக்தர்கள் அத்தனை பேரும் பரவசமாகி அவருடன் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். அந்த இடத்தை பார்த்தாலே கிருஷ்ண பக்தரால் நிரம்பி ஒரு ரம்மியமான சூழலை, மனதை மறக்கடிக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே நிலவுகிறது. எல்லாம் பாடி முடிச்சாச்சு. பாடி முடித்த பிறகு இத்தனை பக்தர்களையும் தனது இல்லத்திற்கு அழைத்து செல்கிறார். யார்? கிரிதரலால். எதுக்கு? செவிக்கு உணவு கிடைச்சாச்சு, பாடியாச்சு.
அடுத்து இவங்களுக்கெல்லாம் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, இவங்கெல்லாம் பல இடத்துக்கு அடுத்து போகணும் இல்லையா, அதனால் அவங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க அத்தனை பேருக்கும் உணவு சமைத்து பரிமாறி அவர்கள் அனைவரையும் சாப்பிட வைத்து அவர்கள் சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கிறத கிரிதரலால் சாப்பிட்டார். இதுதான் விருந்தோம்பல்னு பேர். அந்த காலத்தில் உண்டு. நம்ம வீட்டுக்கு யாரானு வராங்க அப்படின்னா முதல்ல விருந்தினர்களுக்கு உணவு படைத்து விட்டு அவர்களுக்கு உணவு பரிமாறிவிட்டு அவங்க சாப்பிட்டு சந்தோஷமான பிறகு தான், தாம்பூலம் கொடுத்த பிறகு தான் நாம் சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிற அந்த விருந்தோம்பல் கலாச்சாரத்தை எத்தனை பெரிய பாடகர், நாட்டியம் ஆடக்கூடியவர், கிருஷ்ணனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றவர், எவருடனும் பேசாமல் அந்த கிருஷ்ண பகவான் கிரிதரலாலோட மட்டும்தான் பேசுவார். இத்தனை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறப்ப அந்த பாகவதர் அவர் எப்படி இருக்கணும் கிரிதரலால்? நீ கேட்டால் நான் பாட முடியுமா? எல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் வீட்டில் இருக்கு. நான் அடுத்து எப்போ பாடுறேனோ அப்படி கோயிலுக்கு வா அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற ஆசாமியார் தான் இன்றைக்கி சொல்லுவாங்க. அவரை பாருங்கள், ஒரு பக்தர் மனசில் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எல்லாத்தையும் வாங்கி வச்சு அவரே அந்த இடத்துல பாடி அந்த பக்தர்களுக்கு உணவும் படைக்கிறார். அதுவும் அப்படி உணவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக மிச்சம் இருக்கிறது அவர் சாப்பிட்றாராம். இவரோட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம் ரொம்ப வித்தியாசமானது. அதாவது எந்த ஒரு காலத்திலும் மனிதர்களிடம் பேதம் பார்க்கக்கூடாது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அமைந்த சம்பவம். நாளைய குருவே சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.